ஜெபம் பண்ணுகிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, மன மகிழ்ச்சியான பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கனி மணியை போல பாதுகாத்து ஒரு புதிய நாளுக்குள்ளாக ஆசீர்வாதமான உங்களுடைய ஓய்வு நாளுக்குள்ளாக எங்களை அழைத்து வந்திருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த இருதயத்தோடு நாங்கள் உண்மை துதிக்க ஆராதிக்க ஆண்டவரே எங்கள் விண்ணப்பங்களை உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஏறெடுக்க ஆண்டவர் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்த இந்த வேத வசனத்தின்படி மன மகிழ்ச்சியோடு நாங்கள் உமக்கு ஆராதனை செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனை முழுவதுமாக ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் ஒரு பிரசன்னம் வழிநடத்தணும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. முன்பவழி கீதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 397 கீதங்களும் கீர்த்தனைகளும் 1 பாமாலை 1. ஆராதனை கீதங்கள் 397 கீதங்களும் கீர்த்தனைகளும் 1 பாமாலை 1. ஆத்மமே உன் ஆண்டவரை திருப்பாதம் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு உங்கள் முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியுள்ளோம். தேவனை ஜெயிக்கும் பலிகள் நொறுமுண்டாவினான். தேவனை நொறுமுண்டதும் நறுமுண்டதுமான இருதயத்தை என் புறக்கணியே.
உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன ஒழுக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாய பிரமாணங்களை மீது நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். மன திருப்பங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, வரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்து இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயத்திற்க பிரவேசியாதேயும். நமக்கு பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவிலான தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவம் மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதல் உள்ள இதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கையிட வேண்டுவது பற்றி அவருடைய திருக்கரங்களினாலே பெற்றுக்கொண்ட மெய்ஞான பகவன்களுக்காக சோஸ்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபசன தந்தையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். யாவரும் முழங்கால் படியிட்டு பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை சேர்த்து எடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் வழிகளை விட்டு வலிமை அழைத்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். ஒரு பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்தவைகளை செய்யாமல் செய்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்கள் சித்த வாக்குறுதிகளின்படியே எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிட பொறுமையாயும் மிகவும் விருப்பப்பட பிதாவே, பரிசுத்த நாமத்திற்காகபடி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுடன் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்யுங்கள். ஆமென். தேவனை எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவமும் லட்சணமா இருக்கிறதா? எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலினாலே நாங்கள் கட்டுண்டவர்களாயும் உருக்கமான இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை உண்டாக உண்மை வேண்டிக் கொள்கிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள விசேஷித்த சங்கீதம் 132. சங்கீதம் 132. கர்த்தாவே, தாவீதையும் அவருடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை. கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதப்படியில் படிவோம். உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கெம்பீரிப்பார்களாக. உன் கர்ப்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்று கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். முதலாவது வேதபாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாவது வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், முதலாவது அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. எரேமியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னான். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறுபிள்ளையா இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அடிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார் என்பது வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாவது வேத பகுதி. வாசித்தார்.
வாசிக்க வேண்டிய இரண்டாவது வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடலுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்கிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் வைத்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவராக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள பாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் என்பது வாசிக்க வேண்டிய இரண்டாவது வேத பாடம் வாசித்தாயிற்று. பிள்ளைகள் சத்தியவசனம் கூறுவார்கள். சத்தியவசனம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். குருத்துவ ஊழியம் சேவைக்கு அழைப்பு. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வருகின்ற வாரத்திற்கான சத்தியவசனம் தலைப்பு சிறுவர்களோடு கிறிஸ்து. இருப்பிடம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம்.
இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகம் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்பது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரோடும் இருந்து ஆசீர்வதிப்பார். கடந்த நாட்களில் பண்டிகை நாட்களை ஆண்டவர் சந்தோஷமாக கொண்டாடுவதற்கு கிருபை செய்தார். கடந்து வந்து எத்தனை வாரம் ஆச்சு? பண்டிகை நாட்கள் முடிஞ்சு ஒரு மாசம் வாய்ப்பு கொடுத்துருக்குதுன்னு எந்த சந்தோஷத்தோடு நம்ம ஆயத்தப்பட்டோமோ அதே சந்தோஷத்தோடு ஆண்டவரும் என்ன செய்யணும்? அவருடைய சமூகத்தில் என்ன செஞ்சிடணும்? அமர்ந்து இருக்க வேண்டும். பண்டிகை நாட்களில் நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். ஆராதனை பங்கு பெறும்போது, பண்டிகை நாட்கள் ஆராதனையில் பங்கு வரும்போது நமக்கு என்ன செய்யும்? ஒரு சந்தோஷம் வரும். இதயத்தில் ஒரு சமாதானத்தோடு என்ன செய்வோம்? அமர்ந்திருப்போம். அதே சந்தோஷம் நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டுடைய சமூகத்தில் வரும்போது நமக்கு இருக்குதா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வந்து அமர்ந்திருக்கும் போது என்ன செய்யக்கூடாது? எதை குறித்தும் கலங்க கூடாது. ஆண்டவருடைய சமூகமே நம்ம வாழ்வுக்கு சமாதானம் தருகின்ற ஒரு இடம் தான். அப்ப அந்த ஆண்டு சமூகத்தில் எப்படி இருக்கணும்? மிகுந்த சந்தோஷத்துல நினைச்சிருக்கணும், அமர்ந்திருக்கணும். சத்தியவசனம் சேர்ந்து சொல்லும்போது எப்படி சத்தம் வரணும்? எக்கால சத்தம் துணிக்கிற மாதிரி என்ன செஞ்சிருக்கணும்? சத்தம் வந்திருக்கணும், வந்திருக்க வந்திருக்கணும். ஏன் வரல? சரி, இனி என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்துல நான் மிகுந்த உற்சாகத்தோடு என்ன செஞ்சிருக்கிறேன்? அமர்ந்திருக்கிறேன். அப்ப அது எதுலதான் தெரியும்? நம்ம மிகுந்த சந்தோஷமா ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்திருக்கிறோங்கிறது எதுல தெரியும்? நம்ம வாயை திறந்து துதிக்கிற அந்த துதியில தான் செய்யும் தெரியும். அப்படிதானே? அப்ப நம்ம இன்னும் அதிகமா என்ன செய்யணும்? ஆண்டவரை தேடணும். இன்னும் அதிகமா நம்ம என்ன செய்யணும்? நம்மை பரிசுத்தம் பண்ணணும். வசனம் என்ன சொல்லியிருக்கு? நமக்கு தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், உன்னை பரிசுத்தம் பண்ணி என்ன செஞ்சேன்? காரியங்களுக்கு கட்டளையிட்டு என்ன செய்ய சொல்கிறார். அப்போ நம்மை பரிசுத்தம் பண்ணுகிற ஒரு இடம் இதுதான், ஆண்டவருடைய சமூகம். அப்ப அந்த இடத்துல நம்ம முழு இருதயத்தோடு அமர்ந்திருக்கும் பொழுதுதான் பரிசுத்தம் நம்மளால செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு வசனம் எத்தனை பிள்ளைகள் சொன்னாங்க? சின்ன பிள்ளைகள், பெண்கள் எல்லாருமே செஞ்சாங்க, சின்ன பிள்ளைகள் எல்லாருமே செஞ்சாங்க, சொல்லிட்டாங்க. ஆண்களே அநேக சிறு பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? இருக்காங்க. ஏன் சொல்லல? இதெல்லாம் யார்கிட்ட கேட்கணும்? அவங்ககிட்ட கேட்கணுமா? பெற்றோர்கிட்ட கேட்கணுமா? யார்கிட்ட கேட்கணும்? பெற்றோர்கிட்ட கேட்கணும். இதுதான். அப்போ நம்ம விதைக்கிற விதை தான் என்ன செய்யும்? கனி கிடைக்கும். பெற்றோர் வீட்டுல விதைக்கிற விதை தான் பிள்ளைகள் மூலமாக என்ன செய்யும்? அது கனி கொடுக்கும். அதுதான். பெற்றோர்களுக்கு நம்முடைய பிள்ளைகள் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருக்கா இல்லையா? அல்லேலூயா இருக்கு. அப்ப ஏன் பிள்ளைகளை வசனம் சொல்வதற்கு ஆயத்தம் செய்யவில்லை? சரியா? நீ வருகின்ற நாட்கள் என்ன செய்யணும்? எல்லாரும் கிட்டத்தட்ட 12வது வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் வரைக்கும் என்ன செய்யலாம்? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். சொன்னாலும் என்ன செய்யல, யாரும் என்ன செய்யல. அதனால என்ன செய்யலாம்? திரும்பவும் சொல்றேன். 12வது வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் வரைக்கும் என்ன செய்யலாம்? வசனம் சொல்லலாம். பெரியவங்க, ஆண்கள், பெண்கள், விருப்பம் உள்ளவர்கள் என்ன செய்யலாம்? அங்க உட்கார்ந்த இடத்துல என்ன செய்யலாம்? வசனம் சொல்லலாம். இன்னைக்கு யாராவது சொல்றீங்க, விருப்பம் பண்றீங்களா? சரி, வருகின்ற நாட்கள் என்ன செய்யுங்க? பிரயாசப்படுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல என்ன செய்யணும்? நான் ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபடும். ஆண்டவருக்காக எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று செய்யுங்க. உலகத்தார் பார்ப்பாங்க அப்படின்னு இல்லை. எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று செய்யுங்க. கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதித்து வழி நடத்துவார். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்கிறவன். ஒரு சில அறிவிப்புகள். தாராதனை முடிந்த பிறகு வாலிப பெண்கள் கூடுகை நமது ஆலயத்தில் இருந்து நடைபெறும். சபையின் வாலிப பெண்கள் யாவரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மதியம் 2 மணிக்கு தாய்மார் கூடுகை ஆலயத்தில் வைத்து நடைபெறும். மதியம் 2 மணிக்கு தாய்மார் கூடுகை ஆலயத்தில் வைத்து நடைபெறும். சபை தாய்மார்கள் யாவரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பெண்கள் சைடு அநேக தாய்மார்கள் தான் என்ன செய்றீங்க? இருக்கீங்க. எல்லாரும் என்ன செய்யுங்க? கண்டிப்பா தாய்மார் கூடுகையில பங்கு பெறுங்க. இது உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு கூடுகை. இந்த கூடுகையை நீங்க பங்கு பெற்றாதான் என்ன செய்ய முடியும்? அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பெண்கள் யாவரும் என்ன செய்யும்? கட்டாயமாக பங்கு பெற கேட்டுக்கொள்கிறேன். மாலை 3:30 மணிக்கு ஞாயிறு பாடசாலை வகுப்புகள் நமது ஆலயத்தில் வைத்து நடைபெறும்.
பெற்றோர்கள் பிள்ளைகளை பாடசாலை வகுப்புகளுக்கு அனுப்பி வைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனையானது சுகமளிக்கும் ஆராதனையாக நடைபெறும். வியாதியஸ்தர்களுக்கான சிறப்பு ஜெபம் ஏறெடுக்கப்படும். சபை பிள்ளைகள் யாவரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்திய மிஷனரி சங்கம் சார்பாக வேதாகம பொற்களஞ்சியம் வேதாகம வினாத்தாள் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அது எதற்காக என்றால் இந்திய மிஷனரி சங்கத்தில் ஊழியம் செய்கின்றவர்களுடைய பிள்ளைகளின் படிப்பிற்கான ஒரு செலவிற்காக இந்த காரியம் வெளியிடப்பட்டுள்ளது. இதை யாவரும் வாங்கி தாங்களும் பயன்பெற்று ஊழியர்களை ஆதரிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நம்ம வாழ்க்கையில் அநேக செலவுகள் செய்யறோம். அதுல அநேக தேவையுள்ள செலவுகளும் இருக்கும், தேவையில்லாத செலவுகள் என்ன செய்யும் இருக்கும். அப்ப நம்ம ஊழியர்களை நம்ம யாரும் தாங்கணும். ஆண்டவருக்காக ஊழியம் செய்கின்றவர்களை நம்ம தான் என்ன செய்யணும், தாங்கணும். அவங்களுக்கும் அநேக தேவைகள் என்ன செய்யணும் இருக்கும். அப்படிதான். அப்போ நம்ம செய்யற ஒரு சிறு உதவினால அங்க ஒரு ஊழியர்களோட குடும்பம் என்ன செய்யும், அந்த தேவை நிவர்த்தியாகும் பொழுது அந்த ஆசீர்வாதம் யாருக்கு தான் வரும்? யாருக்கு வரும்? நமக்கு தான் என்ன செய்யும் வரும். அப்படிதாங்க. அப்போ இந்த நமது திருமண்டலத்திலிருந்து நடத்தப்படுகின்ற ஊழியத்தை யார் தான் ஆதரிக்கணும்? நம்ம தான் யாரு? தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தின் மூப்பர்கள். ஆமாவா இல்லையா? ஆமா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த ஊழியத்தை ஆதரிப்பதற்கு முன் வரணும். இதுதானே. நம்ம போய் என்ன செய்ய முடியாது. சுவிசேஷம் வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம என்ன செய்யறோம்? எல்லா ஒரு இடத்துக்கு நம்ம குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு போய் என்ன செய்யறோம்? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதுதான். அப்போ நம்ம ஊழியம் நடைபெறுகிற இடத்தை என்ன செய்யணும்? தாங்க அனுதினமும் ஊழியம் நடைபெறுகிற ஒரு ஊழியத்தை தாங்கும் பொழுது அதுவும் ஒரு வித ஊழியம் தான். ஆமாவா இல்லையா? எல்லாரும் கதை கேட்கிற மாதிரி கேட்க. ஆமாவா இல்லையா? ஆமா. சத்தமா சொல்லுங்க. சொன்னாலும் எனக்கு திரும்ப பேச முடியும். அப்ப நம்ம ஊழியத்தை தாங்குவது நம்முடைய கடமை. சுவிசேஷம் அறிவிப்பது உங்கள் மேல் இருந்த கடமை அப்படின்னு சொல்லு. என்ன சேர்த்தான உங்கள் மேல் இல்லை, என்ன சேர்த்தான சொல்றேன். உங்கள் மேல் இருந்த கடமை அப்படின்னு சொல்லும் பொழுது ஊழியத்தை ஆதரிப்பதும் நம்முடைய கடமை. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற பொறுப்பு தான். அப்போ அந்த பொறுப்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? சரியாக செய்ய வேண்டும். இந்த வேதாகம பொற்களஞ்சியம் புத்தகத்தை வாங்கி பயன்படும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இதன் விலை, ஒரு புத்தகத்தின் விலை 200 ரூபாய். இதில் உள்ள விடைகளுக்கு விடை எழுதுவதற்கு பின்பக்கமே என்ன செய்த இடம் இருக்குது. எல்லாருமே என்ன செய்ய வாங்கி பயன்பெற்றுக் கொள்ளுங்க. இந்த மாதம் இறுதிக்குள்ளாக, இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள்ளாக என்னிடம் சமர்ப்பிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். விலை வந்து 200 ரூபாய். இதில் பங்கு பெற்று இதை நிரப்பி கொடுத்து இதில் பரிசு பெறுகின்ற பிள்ளைகளுக்கு முதல் பரிசு 1 பவுன் தங்க நாணயம், இரண்டாவது பரிசு 2 நபர்களுக்கு அரை பவுன் தங்க நாணயம், மூன்றாவது பரிசு 3 நபர்களுக்கு 1/4 பவுன் தங்க நாணயம், நான்காவது பரிசு 4 நபர்களுக்கு 1 கிராம் தங்க நாணயமும், சிறப்பு பரிசுகள் 50 பேருக்கும் வழங்கப்பட இருக்கிறது. பிள்ளைகள் யாவரும் உற்சாகத்தோடு இதில் அந்த வேதாகம வினாவிடை போட்டியில் பங்கு பெறும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நமது சபையில் ஒவ்வொரு மாதம் நடைபெறுகின்ற முன்னொரு ஜெபம் மற்றும் 5வது ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்ற புதிய ஆராதனையை தாங்க விரும்புகின்ற பிள்ளைகள் சபை ஊழியர் அல்லது சபையின் நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நமது சபையில் நடைபெறுகின்ற முன்னொரு ஜெபம் மற்றும் புதிய ஆராதனையை தாங்க விரும்புகின்ற பிள்ளைகள் சபை ஊழியர் அல்லது சபையின் நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற நாட்களில் நமது சபையில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகின்ற பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கிறேன். பிறந்த நாள் ஆசரிக்கின்ற பிள்ளைகள் பத்தொன்பதாம் தேதி A. Lily Bushman, wife of R. Arvind, Bangalore. R. Davidson, son of S.R. Rajan, Bangalore. 21ஆம் தேதி அர்லின் பாக்கியம், டாக்டர் ஆஃப் தி ஜபராஜ் நடிகாரன், தங்கையாகும். 22ஆம் தேதி டி தேவதுரை, சன் ஆஃப் தர்மராஜ், தங்கையாகும். 23ஆம் தேதி
ஜே கிரேஸ், வைஃப் ஆஃப் ஜெய சுந்தர் தங்காபுரம். 24ஆம் தேதி எஸ் ஜெயராணி, வைஃப் ஆஃப் எஸ் ஜீவன் திருப்பூர். இவர்கள் வருகின்ற நாட்களில் தங்களது பிறந்த நாளை ஆசரிக்கின்றார்கள். நமது கரங்களில் கொடுக்கப்பட்டுள்ள குடும்ப உறுப்பினர் படிவம், திருமணத்தில் கொடுக்கப்பட்டுள்ள குடும்ப உறுப்பினர் படிவம் யாராவது பூர்த்தி செய்யாமல் இருந்தால் இன்றைக்குள்ளாக பூர்த்தி செய்து சபை ஊழியரிடம் சமர்ப்பிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற நாட்களில் பிறந்த நாள் மற்றும் திருமணம் கொண்டாடுகின்றவர்களுக்கான வாக்குப்பட்ட வசனம் ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இப்பொழுது பாடலுக்குள் ஒரு வாழ்த்து பாடல் பாடுவார்கள். அதை தொடர்ந்து நாம் அவர்களுக்காக ஜெபம் செய்வோம். யாவரும் தலைகளை தாழ்த்து பிறந்த நாள் கொண்டாடுகின்றதற்காக பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகின்றதற்காக செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான நாளில் மகிமையான வேலைக்காக உங்களை நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலும் வருகின்ற நாட்களிலே தங்களது பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் ஆசரிக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கருத்தை அர்ப்பணித்து செபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த வருடம் முழுவதும் கிருபையால் பாதுகாத்து ஆசீர்வதித்து எண்ணற்ற நன்மைகளினாலும் ஈவுகளினாலும் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பி ஆண்டவரே ஒரு புதிய ஆண்டை, ஒரு புதிய ஆயுச நாட்களை காண கிருபை செய்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டிலும் உங்களுடைய தேவ கரம் உங்களுடைய பிள்ளைகளை தாங்கி வழிநடத்தட்டும். உன் செய்திக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்ற இந்த வாக்கு திட்டத்தை ஒரு புதிய ஆண்டிலே இந்த பிள்ளைகள் வாழ்விலே ஆண்டவர் நிறைவேற்றப் போகின்ற இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டிலும் உங்களுடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற காரியங்களில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி ஆண்டவரை நல்ல சுகம் பலன் ஜீவன் கொடுத்து எந்த ஒரு பலவீனங்களுக்குள்ளும் எந்த ஒரு பாடுகளுக்குள்ளும் உங்களுடைய பிள்ளைகளை ஒப்புக்கூடாதபடிக்கு ஆண்டவரை உங்கள் நீதியின் வலது கரத்தினால் உங்களுடைய பிள்ளைகளை தாங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உங்களுடைய கரத்தில் தருகிறோம். நீரை பொறுப்படுத்த வருகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. இன்றும் நம்ம மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக சுப்பிரமணியபுரம் சேகரத்தில் சபை ஊழியராக பணிபுரிகின்ற சகோதரர் ஸ்ரீகிலின் ஜீவதுரை அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். அவர்கள் நம் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். யாவரும் எழுந்து நின்று 100ஆம் சங்கீதத்தை பாடலாக பாடுவோம்.
ஆராதனை கீதங்கள் 704, கீதங்களும் கீர்த்தனைகளும் 479, பாமாலை 308. வரத்தின் ஜோதியே என்மேல் இறங்குகிறது. தேவன் பாராட்டின கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகின்றேன். மட்டுமல்லாது உங்களுடைய சபையின் ஊழியர் ரவீன் சிங் அவர்கள் சுப்பிரமணியபுரத்திலே இருக்கும் பொழுது மிகுந்த நாங்கள்லாம் நண்பர்கள். நான் முதல்ல 2016ஆம் ஆண்டு சுப்பிரமணியபுரத்துக்கு செல்லும் பொழுது என்னுடைய ஊழியத்தின் அந்த ஆரம்ப காலகட்டத்திலே அவர்கள் தான் அந்த 5 மணி ஜபம் நடக்கிற போது கூட இருப்பாங்க. அப்புறம் மற்ற ஆலயத்தின் பணியான வேலைகள்லையும் இன்ட்ரெஸ்டாக தங்களை ஒப்புவித்து கொண்டு எனக்கு கொஞ்சம் கூட எல்லா சூழ்நிலையும் இருந்தாங்க. அவங்க இப்போ குருத்துவ படிப்பு படித்து உங்கள் மத்தியிலே சபை ஊழியராக அவளை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒன்றாக ஒரே இடத்திலே இருந்து நண்பர்களாக பழகி வந்தோம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவர்கள் படித்து இப்பொழுது உங்களுடைய சபையிலே ஊழியம் செய்யும்படியான கிருபை தந்திருக்கிறார். அவர்கள் எனக்கு இந்த வாய்ப்பினை தந்தது ஆண்டவர் நன்றி செலுத்துகின்றேன். அவர்களுக்கும் மனதார நன்றியை தெரிவிக்கின்றேன். மட்டுமல்லாது அவர்கள் இப்பொழுது எங்களுடைய உறவினராகவும் மாறியிருக்கிறார்கள். அது உங்களுக்கு தெரிந்ததில்லை. அவர்களுடைய மனைவி என்னுடைய தம்பி வைஃபுடைய தங்கச்சி. இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை தேவன் தந்திருக்கிறார். அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன்.
இந்த நாளின் திருமண்டலம் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பின் அடிப்படையிலே பேச வேண்டும் என்று ஒரு எண்ணம் தோன்றியது. அதன் பின்பாக அது ஊழியர்களை பற்றி முழுவதுமாக பேச வேண்டிய காரியமாக இருந்ததினாலே, என்னுடைய இந்த இடத்துல இது முதல் வாய்ப்பாக இருப்பதனாலே நான் ஜெனரலாக பேச வேண்டும் என்று சொல்லி நினைத்தேன். ஆனாலும் அந்த வார்த்தையை சற்று ஆரம்பித்து என்னுடைய செய்திக்கு நேராக செல்ல ஆசைப்படுகின்றேன். எடுத்தவர்கள் வாசியுங்கள். இன்றைய திருவசனம், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி இந்த ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாக இருக்கிறேன் என்றேன். நல்ல கவனிங்க. இந்த உலகத்துல ஊழியத்திற்கென்று இந்த எரேமியாவுக்கு அழைப்பு வந்த பொழுது எத்தனை பேர் ஊழியம் செய்ய ஆசையா இருக்கீங்க? கைதிக்கு ஒரு அலையில சொல்லி பார்ப்போம். தூக்கு பண்ணிக்கிறோம். யாருக்கு விருப்பம்? இந்த காலின் அழைப்பு வந்து எரேமியாவுக்கு வந்த பொழுது எரேமியா வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைச்சேன். சந்தோஷம் சொன்னா இல்ல, உடனே ஒரு சாக்கு சொன்னான். என்ன சொன்னான்? என் தாயின் வயிற்றில் பிறந்தது நான் சின்ன பிள்ளையா இருக்கேன், எனக்கு இதெல்லாம் ஒத்து வராது அப்படிதான் செஞ்சான் சொன்னான். நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்துல வந்து ரொம்ப விருப்பப்பட்டு ஊழியத்துக்கு வர்றவங்க தான் ஆண்டவர் பயன்படுத்துறான்னு நம்ம நினைப்போம். கிடையாது. யாரெல்லாம் இந்த ஊழியம் நமக்கு செட்டே ஆகாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களதான் எடுத்து ஆண்டவர் நினைச்சுக்கிறாரு, பயன்படுத்துவார். சரியா? இது ஆண்டவருடைய அழைப்பு வித்தியாசமானது. இதே மாதிரிதான் மோசையை கூப்பிட்டு சொல்லுவாரு, நீ பார்வோன்ட்ட போய் என்ன செய்யணும், இருக்கிறவர் ஒண்ணு என்ன செய்யறாரு, அனுப்பியிருக்காரு போய் சொல்லுன்னு சொன்னா அவன் என்ன சொல்ல முடியுமா? நான் திக்கு நான் உள்ளவன், மந்த நான் உள்ளவன் சொல்லுவான். எனக்கு இது செய்யாது, தெரியாது அப்படின்னு. இது எதுக்கு உதாரணம் சொல்றேன் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை பெற்றவர் தான் ரவீன் சிங். நான் எதுக்கு சொன்னதுதான் இப்படிப்பட்ட அழைப்பு. அவர்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ரொம்ப நல்ல பையன், ரொம்ப சோசியல் சர்ச் ஆக்டிவிஸ்ட்ல இருப்பாப்ல. ஆனா ஊழியம் சொல்லும்போது இது நமக்கு எப்படி செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசித்தாப்ல. ஆனா ஆண்டவருடைய அழைப்பு நம்மளுடைய மனநிலை வைத்து கிடையாது. எப்படின்னு எரேமியா நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு இது சரிபடாது அப்படின்னு சொன்ன அவனுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவன் என்ன சொன்னாரா? தாயின் அருகில் இருக்கும் போதே உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. இந்த உலகத்துல ஊழியம் செய்கிற அனைத்து பிள்ளைகளையும் ஆண்டவர் எங்கே தெரிந்து கொண்டார்? எப்போ? நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம பெற்றோர் நம்மளை நினைச்சிட்டாங்க அர்ப்பணிச்சதுனாலதான். அப்படி கிடையவே கிடையாது. தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டேன். அது மட்டும் கிடையாது, அப்பவே பரிசுத்தம் பண்ணினேன். வாசிங்க. வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளை இடுகிறேனா கட்டளை இட்டேனா? அப்ப இதெல்லாம் என்னது? ப்ரீ பிளான். தலையில நின்று ரவுண்ட் அடிச்சாலும் எங்கதான் கொண்டு நிறுத்துவாரு. ஊழியத்துக்குன்னு அழைச்சிட்டாருன்னா எப்படி நாள் கொண்டு நிறுத்திவார். இதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் விருப்பமே இல்லாத, எனக்கு ஃபர்ஸ்ட் சுப்பிரமணியம் சர்ச்சைக்கு போகும்போது எனக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது. ஏன்னா எங்க அத்தை பையனை நாங்க இழந்திருந்தோம். 25 வயசுல என் கண்ணு முன்னாடி ஒரு பையனை இழந்திருந்தோம். சேர்ந்து ஊழியம் பண்ணிருந்தோம். திடீர்னு ஒரு தவிக்க முடியாத ஒரு இழப்பு நான் கண்ணு முன்னாடி பார்த்தேன். எனக்கு வேண்டாம் கடவுளை, இதே வேண்டாம், ஊழியமே வேண்டாம் நினைச்சேன். அழைப்பு வந்துச்சு. எங்க அம்மா சொன்னாங்க, எப்பா நீ இப்படி யோசிச்சே இருந்தா உனக்கு என்ன ஆயிரும், இதாயிரும், நீ போ, இது கடவுளுடைய அழைப்பு மாதிரி தெரிஞ்சு போனாங்க. போனேன். அப்ப நிறைய விஷயங்கள் எனக்கு ஆண்டவர் நினைச்சு பேசி எனக்கு திடப்படுத்தினாரு, வளர்த்தாரு. அப்ப எல்லாருமே வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணாலும் ஆண்டவர் தாயின் கருவிலே
தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக என்ன செய்வார்? ஊழியத்திலே பயன்படுத்துவார். உங்களிடத்திலையும் நிறைய பேர் என்ன செய்வாங்க? ஆண்டவர் அந்த வாய்ப்பு என்ன செய்றாரு? கொடுக்கிறாரு. இது மட்டும் ஊழியம் இல்லை, எல்லாமே ஊழியம். எந்தெந்த ஊழியத்திலே நம்மை நடத்த ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறாரோ ஆண்டவர் நம்மை என்ன செய்வார்? நடத்துவார். இந்த நாளிலும் மகாத செய்திக்காக யோவான் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அல்லேலூயா. இந்த வசனம் படிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஆண்டவர் இந்த உலகத்துல வந்து ஒருத்தனும் கெட்டு போகிற அளவுக்கு தெரியுமா வசனம்? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும், சத்தியத்தை அறிகிற அறிவு அடைவும் சித்தமுடையவராக. இந்த உலகத்தில் இருக்க எவனும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் அல்ல, அவருக்கு பிரியமே கிடையாது. ஆனா இங்க என்ன நடந்திருக்குன்னா, அவருக்கு கீழே இருந்த 12 சீசர்கள்ல ஒருத்தன் கெட்டு போனான். யார் கெட்டு போனா? எனக்கு கவனம் உள்ள அந்த யூதாஸ் மேல. எப்படி ஆண்டவரை இவன் கெட்டு போனான்? உங்களுக்கு என்னைக்காவது யோசனை வந்திருக்கா? 12 பேர்ல ஒருத்தன் மட்டும் நாட்டுல இருந்து விட்டான், செத்து போனான். ஏன் ஆண்டவரே இவனுக்கு மட்டும் இப்படி ஒரு பரிதாபமான நிலைமை? அப்ப இந்த 12 பேர்ல இவன் தான் இருக்கிறதே மோசமானமா? அப்ப மற்றவங்க ரொம்ப பர்ஃபெக்டா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பேதுரு குறித்து நம்ம பார்த்தோம் வைங்களேன். 2 பேரையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கம்பேர் பண்ண போறோம். இப்ப வாசிங்க மத்தேயு 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நல்லா கவனிங்க. இப்ப வந்து யாருன்னா யூதாஸ் வந்து இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்கு அந்த பிரதான ஆசிரியர் வேதபாரத்துக்கு போய் என்ன பண்றான்? நான் காட்டி கொடுக்கிறேன், நீங்க எனக்கு என்ன பொறுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். நீங்க இத மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. அவரை நோக்கி இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் வேண்டாம். நல்லா கவனிங்க. யூதாஸ் என்ன சொன்னா, நான் உங்களை காட்டி கொடுக்கிறேன் இயேசுவை, எனக்கு என்ன கிடைக்கும் கேட்டான். இங்க பேதுரு என்ன சொல்றான்? பேதுரு அதுதான் சொல்றான். என்ன சொல்றான்? என்னை விட்டு வர சொல்லியே, நான் என்ன விட்டுட்டேன்? பழக விட்டுட்டேன், தொழிலை விட்டுட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பின்னாடி வந்துட்டேன், எனக்கு என்ன கிடைக்கும்? ஆனா இவன் நாட்டுக்கு செத்தா இவன் என்ன செய்ய? புரியுதா உங்களுக்கு? 2 பேரோட ஆட்டிடியூடுமே என்னதான்? இவனுக்கும் ஆசை, இவனுக்கும் ஆசை. அது மட்டும் கிடையாது, இதுலயும் ரொம்ப மோசமானது யாருன்னா இவன் தான். ஏன்னா இவன் பதவி ஆசை பிடிச்சவன். யாரு? எங்களுக்கு என்ன கிடைக்கும்னா என்னது? ராஜ்யத்துல வரும்பொழுது நமக்கு சிங்காசனத்தை கொடுத்து ஆள் கிடைக்குமான்னு எதிர்பார்த்தது யாரு? பேதுரு. இவன் ஜஸ்ட் ஒரு 30 வெள்ளி காசு தான். அங்க ரெண்டும் கரெக்ட் வரல, ரெண்டுமே தப்பு. ஆனா நீங்க அளவிட்டு பாத்தீங்கன்னா இவன் என்ன செஞ்ச? ஒரு 30 வெள்ளி காசு தான் இது பண்ணான். இவன் வந்து எல்லாத்தையும் விட்டு வந்துட்டோம், ராஜ்யத்துல வரும்போது நமக்கு என்ன கிடைக்கும்ங்கிற மாதிரி நினைச்சான், கேட்கிறான். புரியுதா? இப்ப அதே மாதிரி யோவான் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 13. சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். இப்ப நல்லா கவனிங்க. யூதாஸ சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். இப்ப இந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு 16:23 வாசிங்க. மத்தேயு 16 பார்த்து எனக்கு பின்னாக போ. இப்ப ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இவனுக்குள்ள சொல்லிருக்கு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். பேதுரு சொல்லும் போது எனக்கு பின்னாக போ. இந்த 2 பேர்ல யார முழு பேய் சொன்னாரு? இந்த இடத்துல யார
புது தேய் வந்தாரு. நம்ம பாஷையில சொல்றேன். இவனுக்குள்ள சொல்லும்போது இவனுக்குள்ள பிசாசு புகுந்தான்னு சொல்றாரு. இவன் சொல்லும்போது எனக்கு பின்னால போ சாத்தானே, அவனை முழு சாத்தானே சொல்லிட்டாரு. ஆனா பேரு தப்பிச்சுட்டான், இவன் நாங்க செஞ்சுட்டான். ரெண்டு வித்தியாசம் புரியுதா? நீ நல்ல கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, பேரு வந்து இவனை விட அவன் என்னது சலைச்சவன் இல்ல. அடுத்தது பாருங்க, மத்தேயு 26:49. மத்தேயு 26:49 வாசிங்க. நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்துவ புத்தம் செஞ்சான். புத்தம் செய்யும்போது சும்மா சொல்லல, என்ன சொன்னான்? ரவி, இவரை என்ன செய்ய போறாங்க? இல்ல, அவன் காட்டி கொடுத்ததுக்கான முகாந்திரம் என்ன? காட்டி கொடுத்தோட இவர் வாழையா போறாரு. காட்டி கொடுத்து என்ன செய்ய போறாங்க? தூக்கி கொண்டு போட போறாங்க. தூக்கி கொண்டு சிறிய போட போறாங்க. காட்டி கொடுத்தவங்க என்ன சொல்லி காட்டி கொடுத்தா? ரவி வாழ்க அப்படின்னு சொல்லி நினைச்சான் அவர் சொல்லி. ஏன்னா அவனுக்கு ஒரு என்ன இருந்துச்சு, என்ன தெரியுமா? ஆண்டவர் வந்து பிடிக்க வரும்பொழுது ஒரு 2 நேரம் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு நேரம் விலகி போயிடுவாரு, ஒரு நேரம் மறைச்சு போயிடுவாரு. இதெல்லாம் இவன் பார்த்தல. உடனே இவன் என்ன நினைச்சுட்டாங்கன்னா, டபுள் கோல் அடிக்கலாம்னு பார்த்தான். எப்படி தெரியுமா? இயேசுவை காட்டி கொடுத்தாச்சா நமக்கு 30 வெள்ளிக்காசு கிடைச்சிடும், தலைவர் எஸ்கேப் ஆயிடுவாரு. எப்படி? அப்போ அதனாலதான் அவன் என்ன சொல்றான்னா, ரவி நீ வாழ்க, நீ எப்படி எஸ்கேப் ஆகிருன்னு தெரியும், அதனால எனக்கும் கிடைச்சிச்சு, உமக்கும் நீ எப்படி இருந்துச்சு, உமக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா இதே மாதிரி பிடிக்க வந்த நேரம் யாரும் பிடிக்க முடியல, இயேசு பிடிக்க முடியல. இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க இயேசு பிடிச்சோன்னு. இயேசு தானாவே போய் எது கொண்டு போய் அவங்க நினைச்சாரு, வாலிபீனா போய் நினைச்சாரு, தன்னை கொடுக்குறாரு. இவரை பிடிக்க வந்து கல்லறிவங்க எல்லாம் மறைஞ்சு போயிட்டாரு, விலகி போயிட்டாரு. புரியுதா உங்களுக்கு? அப்போ இவன் ரவி நீ வாழ்க அப்படின்னு நினைக்கிறான், முத்தம் கொடுக்கான். பேரு என்ன பண்ணா தெரியுமா? வாசிங்க, மத்தேயு 26:74. நல்ல கவனிங்க. யூதாசாவது இவர்தான் இயேசுக்கு கரெக்டா சொன்னான். இவர்தான் இயேசு, நான் யாருக்கு முத்தம் கொடுக்கணும் அவர் தான் இயேசு கிறிஸ்து கரெக்டா சொன்னான். வாழ்கன்னு வர சொன்னான். இவன் பேரு யாருமே தெரியாது அப்படின்னா என்ன சொன்னா? இயேசுவா அறியாது அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் இருக்கு. அவ்வளவு நாளும் கூடவே இருந்துச்சு. இயேசுனா எனக்கு யாருமே தெரியாது. தெரியாதுன்னா பரவாயில்லப்பா, இருக்கு சத்தியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சான். எங்க அம்மா மேல சத்தியம், நம்ம சின்ன பிள்ளை சொல்றீங்க, அம்மா மேல சத்தியமா நான் செய்யலப்பா அப்படின்னு. அவன் சத்தியம் போட மாட்டான். சத்தியமா சொல்ற எனக்கு யாருமே தெரியாது அப்படிங்க. யாரு? இந்த 2 பேரையும் கம்பேர் பண்ணுங்க. இப்ப புரியுதா? பேருவையும் யூதாசையும் கம்பேர் பண்ணும்போது யூதாஸோட பேரு ரொம்ப மோசம். அது மட்டும் கிடையாது. இங்க பாருங்க, மத்தேயு 27:4 வாசிங்க. நல்ல கவனிங்க. நம்ம யூதாஸ் வந்து லேசா நினைக்கிறோம். யூதாஸ் வந்து காட்டி கொடுத்த உடனே அவரை கொண்டு போய் நினைச்சிட்டாங்க, அடிச்சு இது பண்றதுக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்போ யூதாஸ் என்ன பண்ண தெரியுமா? அப்படியே சும்மா இல்லை, அந்த வெள்ளிக்காசை அப்படியே கொண்டு வந்து ஐயையோ குற்றமில்லாத ரத்தத்தை மனம் மறந்துதானா இல்லையா? ஆனா செத்துட்டான். சொல்ல புரியுதா? அவனுடைய கேரக்டர் பாருங்க. அவன் மனம் வருந்துறான், சொல்றான் குற்றமில்லாத ரத்தப்படியை காட்டி கொடுத்தனே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் என்னன்னா, அந்த வெள்ளிக்காசை தானே இவ்வளவு பண்ணான், அந்த வெள்ளிக்காசை தானே இவ்வளவு பண்ணான், அந்த வெள்ளிக்காசே வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சிட்டான். பேதுரு எனக்கு யாருமே தெரியாதுன்னு சொன்னான். அவன் வந்து ஆண்டவர் வந்துட்டு இப்ப எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னானா? ஆனா இவன் என்ன பண்றான்? தன்னுடைய தவற சரி செய்ய முயற்சிக்கிறான். ஐயோ இப்படி குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லி அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் பண்ணான், எரிஞ்சிட்டு. பேதுரு பாருங்க, லூக்கா 22:61-62 வாசிங்க.
மனம் கசந்து அழுதான். அவனும் என்ன பண்ணான்? அவன் ஒரு படி மேலே போய் என்ன பண்ணான்? வெள்ளிக்காசு கொண்டு போய், ஐயோ இந்த வெள்ளிக்காசு தான் நம்ம எல்லாம் பண்ணோம்னு சொல்லிட்டு இருந்துட்டான். அவங்கள்ட்ட போய் சரி பண்றதுக்கே திரும்ப போனான். இந்த 2 பேரையும் பாத்தீங்கன்னு வைங்களேன், என் மனசு பட்டது யூதாஸ் என்னப்பா பண்ணாங்க. அந்த வெள்ளிக்காசெல்லாம் கொண்டு போய் தூக்கி எறிகிற அளவுக்கு போனான். அந்த அளவுக்கு அவன் என்ன செய்யறான்? மனஸ்தாபப்பட்டான். பேதுரு அழுதான், வெளியே போய் அழுதான். அழுதுட்டு போய், இல்ல நான் தெரியாம சத்தியம் பண்ணிட்டேன், இல்ல உண்மையா எனக்கு தெரியும் எங்கேயும் சொன்னான். சத்தியம் பண்ணான், எனக்கு யாருமே தெரியாது சத்தியம் பண்ணிட்டு மனநலத்தில் அழுது போயிட்டான். அவன் மறுபடியும் போய் என்ன செய்யல, நான் தெரியாம சொல்லிட்டேன், அவர் யாரும் எனக்கு தெரியும் ஓதுட்டே போய் என்ன செய்யல, சொல்லல. ஆனா இவன் அந்த தப்பை அதை எப்படியா சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சான். ஆனா பாத்தீங்கன்னா பேதுரு தப்பிச்சிட்டான், யூதாஸ் நாட்டு கொண்டு செத்தான். ஏன் தெரியுமா? ஒரே ஒரு விஷயம் தான், ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, ஒரே ஒரு விஷயம். இந்த யூதாஸ் தன்னுடைய தவறை திருத்துவதற்கு அவனே முயற்சி செய்தான். பேதுரு தன்னுடைய தவறை சரி பண்றதுக்கு தேவனுடைய வார்த்தையை நினைவு கொண்டான். நான் சொல்ற புரியுதா? புரியல. ஒரே வித்தியாசம், இவன் தன்னுடைய தவறை சரி பண்றதுக்கு என்ன பண்ணா? அவனா முயற்சி செஞ்சு சரி பண்ணிடலாம்னு பார்த்தான். ஆனா பேதுரு என்ன பண்ணான்? அவர் சொன்ன வசனத்தை நினைவு கூர்ந்து அழுதான். இந்த ஒரே வித்தியாசம் தான். அது மட்டும் இல்லாம இன்னொரு வித்தியாசம் என்னன்னா, பேதுரு தேவன் பார்க்கும் தூரத்தில், அதாவது பக்கத்துல இருந்தான். இவன் தேவனை விட்டு தூரம் போயிட்டான். இப்போ நம்ம ஆட்கள பிரச்சனை என்ன? இதான் நம்ம ஆட்கள் என்னன்னா, தவறு செய்வார்கள், தவறு செஞ்சுட்டு கடவுள் பக்கத்தில் நம்ம போகவே முடியாது, தூரே போய்வாங்க. பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் எங்க போய்வாங்க? அதை சரி செய்வதற்கு அவர்களே முயற்சி எடுப்பாங்க, ஒரு காலம் முடியாது. இப்போ மனம் திரும்புதல் அப்படின்னா நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா, சிலர் போதிக்கும் பொழுது சொல்லும்போது மனம் திரும்புதல் எல்லாம் நினைக்கிறேன். சிலர் குடிக்க அடிமையா இருப்பாங்க. குடிக்க அடிமையா இருக்கிறவனே மனம் திரும்புதல் சொன்னோடனே அவன் நினைப்பான், நான் குடியை விட்டுட்டு நான் கடவுள்கிட்ட வரேன். ஒரு காலம் நினைச்சது. நான் சொல்ல புரியுதா? புரியல. ஏன் முடியாதுன்னா, அவங்களால பாவத்தில இருந்து என்ன செய்ய முடியாது, விடுதலை பெற முடியாது. அதனாலதான் அவங்களால முடியல. யாருக்கு முடியும் சொன்னா, நான் பாவம் செஞ்சவன் தான், ஆனா அந்த பாவத்தில இருந்து விடுதலை பண்றதுக்கு நான் இயேசுட்ட போறேன்னு சொல்லி ஒருத்தர் வரான் பாத்தீங்களா, அவனுக்கு விடுதலை கிடைச்சு. அதனாலதான் 2 பேர்ல ஒருத்தர் பக்கத்துல பார்த்தாரு, ஒருத்தர் தூரமா பார்த்தாரு. 2 பேர் ஜெபம் பண்ண வந்தாங்க. ஜெபம் பண்ண வரும்போது ஒருத்தன் பரிசேயன் என்ன சொன்னா, அவன் ஆண்டோட பக்கத்துல இருக்கிறதா நினைச்சு ஜெபம் பண்ண. என்ன சொன்னா, நான் இவங்கள மாதிரி இல்ல, இந்த ஆயக்காரன மாதிரி இல்ல, நான் விபச்சாரக்காரன் இல்ல, பரிகாரம் இல்ல, அநியாயம் பண்ணல அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டு இருந்தான்? தன்னுடைய செயல்களை குறித்து பெருமை பாராட்டி பேசிட்டே இருந்தான். நான் எப்படி இருக்கேன், பெர்ஃபெக்ட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். ஒருத்தன் என்னன்னா, கடவுளை பார்க்க கூட துணியாம இருந்தான், நான் பாவியாகிய மனுஷன் அப்படின்னு சொல்லி இருந்தான். நம்ம பார்வையில் எப்படி தெரியுதுன்னா, இவன் கடவுளுக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியுது அவன். ஆனா வசனம் அப்படி சொல்லவே இல்லை. வசனம் என்ன சொல்லுதுன்னா, எப்படி சொல்லுது பாருங்க. இவனை லூக்கா 18:11 வாசிங்க. லூக்கா 18:11. நல்ல கவனிங்க. இதுல 11ஆம் வசனம் வாசிங்க. நல்ல கவனிங்க. அவன் அல்ல இவன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவங்க நம்ம என்ன சொல்லுவோம்? இவன் சொல்லுவோம். தூரத்துல இருக்கிறவங்க என்ன சொல்லுவோம்? அவன் அவன். இப்ப ஜோபன வரும்போது யார் தூரத்துல இருந்தான்? யார் தூரத்துல இருந்தா தெரியும் நமக்கு. இவன் உள்ள இருக்கான்.
அப்படிதான் இவன் எங்க இருந்து பரிசு நான் பெரிய பரிசு முன்னாடி ரோட்ல உட்காந்துருக்கான். இவன் எங்க இருக்கான்? அவர் கூட ஏறத்தோட பார்க்காம பின்னாடி இருக்கான். இப்ப ஆண்டவர் சொல்லும் போது நீதிமான் சொல்லும் போது யாரை சொல்லணும்? இவன் அல்ல, அவனே நீதிமானாக்கப்பட்டவன் சொல்லணும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவன். அப்ப யார் பக்கத்துல இருக்கா? ஆயக்காரன் இயேசு பக்கத்துல இருக்கா. புரியுதா உங்களுக்கு? ஆயக்காரன் யார்கிட்ட இருக்கிறா? இவன் பக்கத்துல இருக்கான் நினைச்சிட்டு இருக்கான், தூரத்துல இருக்கான். அதுதான் சொல்ல வரேன். யாரெல்லாம் அந்த பாவ உணர்வுல இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இயேசுக்கு பக்கத்துல இருக்காங்க. அதுதான் மனம் திரும்புறாங்க. அது மட்டும் கிடையாது. இந்த இளையகுமார் அந்த இதுலையும் பாருங்களேன். லூக்கா 15:13 வாசிங்க. லூக்கா 15:13. நல்லா கவனிங்க. இதை நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் தெரியுமா? தூர தேசத்துக்கு எங்க இருந்து எங்க போறான்? தகப்பன்ட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு எங்க போறான்? தூர தேசத்துக்கு போயிட்டானா? அப்ப இப்ப பக்கத்துல யார் இருக்கா? 2 குமாரன் ஞாபகம். பக்கத்துல யார் இருக்கா? மூத்த மகன் பக்கத்துல இருக்கான். இப்ப ஒருத்தன் எங்க போயிட்டான்? தூரம் போயிட்டான். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிடணும். மனம் திரும்பாதவன் எங்க இருப்பான்? தூரமா நிற்பான். சரியா? மனம் திரும்பினவே பக்கத்துல இருப்பான். அப்படித்தானே? இப்போ பக்கத்துல வந்துட்டானா வரலையா? யார் வந்துட்டானா வரலையா? யாரு கிடையாது, வந்துட்டான். எப்போ பன்னிக்குரிய வச்சு தவிர சூழ்நிலை வரும்போது புத்தி தெரிஞ்சு ஏன் அப்பாட்ட போனா வேலைக்காரனால ஒருத்தனாயிரம் நல்ல சாப்பாடு கிடைக்கும், தேவையில்லாம சேட்டை பண்ணி இங்க நிறுத்திட்டோம், வந்து மாட்டிக்கிட்டோம்னு சொல்லி நிறுத்திட்டான். திரும்பி வந்துட்டான். அவன் பக்கத்துல வந்துட்டான். ஒருத்தன் உள்ள இருந்தா வெளியே போயிட்டான். சொல்ல புரிஞ்சவங்களுக்கு உள்ளே ஒருத்தன் இருந்தான். யாரு? மூத்தவன். அவன் என்ன தெரியுமா? இவன் தூர தேசம் போனான். ஆனா மனம் திரும்பி எங்க வந்துட்டான்? அப்ப மனம் திரும்புறதுன்னா என்ன தெரியுமா? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா தேவனிடத்தில் திரும்பி வருவதே மனம் திரும்புதல். அல்லேலூயா. நீங்க வீட்டுல போய் சொல்லணும். நிறைய பேர் இருப்பாங்க, வரப்ப இருப்பாங்க. எப்ப மனம் திரும்புறதுன்னா ஒண்ணும் கிடையாது. உன் மனசு எங்க இருக்கு? எங்கேயோ இருக்கு. அதை திருப்பி டேன் பண்ணி ஏசு பக்கத்துல போயிட்டோம்னா அது பேர் என்னது? மனம் திரும்புதல். ஈஸியா கஷ்டமா இருக்கு. இப்ப நான் சொன்ன உடனே ஈஸி தெரியுது. இவ்வளவு நம்ம என்ன நினைச்சிருக்கோம்? மனம் திரும்புதல்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா இதெல்லாம் விட்டுட்டு தான் வரவேன்னா ஒரு காலம் வர முடியாது. நான் சொல்றது புரியுதா? வந்துட்டோம்னா விட்டுருக்கான். வந்துட்டோம்னா இயேசுவினிடத்துல வந்த பேதுரு இயேசுவினிடத்துல வந்தான். வந்ததுனாலதான் அவனை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியம் செஞ்சாரு. இவன் தானா முயற்சி எடுத்து அந்த வெள்ளி காசெல்லாம் தூக்கி போட்டு எரிஞ்சு போட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணான். ஆனா இயேசு கிட்ட வந்ததுன்னா வைங்களேன், இவன் கதையே வேற. இவன் இயேசு கிட்ட வராம எரிஞ்சு போட்டு தூரமா போய் நாண்டு கொண்டு செத்தான். இவன் முடிவு என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஈஸி. பக்கத்துல வரதான் முக்கியம். இந்த மூத்தன் வெளியிட்டான் பாருங்க. லூக்கா 15:28 வாசிங்க. லூக்கா 15. நல்ல கவனிக்க. இவ்வளவு நாள் இவர் எங்க இருந்தாரு? மூத்தவர் யார் கூட இருந்தாரு? தகப்பன் கூட இருந்தாரு. இருந்தவர் இப்ப எங்க போயிட்டா தெரியுமா? வெளியே போனதான் வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்குள்ளே தகப்பண்டே இருந்தாலும் இப்ப வெளியே போய் நிக்கான். இப்ப தகப்பன் சொல்றாரு, எப்பா ஒருத்தன் காணாம போனான், அவன் வந்துட்டான், உன் சகோதரன் மரித்தான், உயிர் தெழுந்துட்டான், அவன் என்ன பண்ணிட்டான்? ஆண்டவர்கிட்ட நம்ம அவன் மீட்கப்பட்டுட்டான், நம்ம எல்லாம் சந்தோஷமா கொண்டாடணும்னு சொல்லும் பொழுது உள்ள இருக்கிற வெளியே போயிட்டான். ஒருத்தன் போனாலும் வந்தா சந்தோஷப்படணும். இவன் என்ன பண்ணிட்டான்? வெளியே போயிட்டான். நீ வெளியே போன லேசா நினைக்கீங்க. வெளியே போனா திரும்ப என்ன வரல. புரியுதா உங்களுக்கு? இவரு தகப்பன் போய் அவனை வருந்தி அழைக்காரு. எப்பா முத்தனவே நீ வாயா நினைச்சாரு, வருந்தி அழைக்காரு. ஆனா அவன் போவாம என்ன பண்றான்? கடினப்படுத்தி வெளியே நிற்கான். இப்ப நல்லா இந்த ரெண்டையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. தெரியுமா? இதுல கோல் அடிச்சது யார் தெரியுமா? இறைவன். ஏன் தெரியுதா? ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு போயாச்சு, ஜம்முன்னு என்ஜாய் பண்ணிட்டு முடியலன்னு வந்து திரும்ப வந்தாச்சு. வந்ததுக்கு
மோதிரம் வாங்கி போடுறாங்க, எல்லாம் வாங்கி போடுறாங்க. யாரு அடிச்சவனுக்கு? இவர் உள்ளே இருக்கிறவர் ஒன்னே அணிஞ்சாம இருக்காரு. பாத்தீங்கன்னா இதை பார்க்க உள்ளே ஒருத்தர் இருக்காரு. தகப்பன்ட்ட என்ன செய்யலாம்? அவர்கிட்ட வாங்குறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, இவனுக்கு கிடைக்கல. காரணம் என்னன்னா தகப்பன் இப்படி செய்யறதுன்னு தெரியல. புரியுதா உங்களுக்கு? இவன் உள்ள இருந்து கேட்டானா கொடுக்க மாட்டாரான். இவன் உள்ள வச்சு புரிஞ்சிட்டே இருக்கான். நமக்கு தான் எல்லாம், நமக்கு தான் எல்லாம், நமக்கு தான் எல்லாம் இவன் புரிஞ்சிட்டே இருக்கான். அவன் வந்தவொடனே ஒண்ணு இல்லைன்னா ஐயோ எல்லாம் போச்சு அப்படின்ட்டு இவன் வெளியிட்டான். புரியுதா? அப்போ தகப்பனுடைய இருதயத்தை யார் புரிஞ்சுக்கிறது தெரியுமா? மூத்தவன் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது காரன், நம்ம வீட்டுல வேலைக்காரனுக்கு கூட நல்ல சாப்பாடு கொடுப்பாரு எங்க ஐயா. எங்க ஐயா என்ன பண்ணுவாரு? எங்க அப்பா வீட்டுக்கு போனா வேலைக்காரனுக்கு கூட நல்ல சாப்பாடு கொடுப்பாரு. தகப்பனுடைய இருதயத்தை புரிஞ்சவன் யாரு? இதுல என்ன தெரியுமா பியூட்டி? மனம் திரும்புறவன் தகப்பனுடைய இருதயத்தை நல்லா புரிஞ்சுக்கணுமா? புரிஞ்சதுனால இருக்கும் இல்லையா? கடவுள் மன்னிக்க மாட்டாருன்னு சொன்னா யாராவது வந்து உட்கார்ந்துக்கலாம். நம்மளை மன்னிக்கிறாருன்னு தெரிஞ்சதுனால நம்ம என்ன செய்றோம்? வந்தது. இதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். இதோட நான் விட்டுறலாம். ஆனாலும் எனக்கு ஒரு நெருடல். என்ன ஆண்டவரை இவனும் போயிட்டானே எனக்கு ஒரே பாசம். உங்களுக்கு இருக்கான்னு தெரியல. 12 பேர்ல ஒருத்தன் நினைஞ்சிட்டான், அவுட் ஆகிட்டான். அவன் பண்ண ஒரே பண்ணது பக்கத்துல போல தூர போயிட்டான். அப்ப எனக்கு ஒரு கேள்வி, ஆண்டவரே அவன் தூரம் போனாலும் அவன் பிடிச்சு நீங்க வச்சிருக்கலாம்ல? எத்தனை பேர் யோசிக்க? அவன் தூரம் போனாலும் பிடிச்சு வச்சுக்கலாம். அதாவது பேருக்கு பாத்தீங்கன்னா அவன் மனதிற்கு பக்கத்துல ஒரு நின்னாரு, இவனுக்கு வந்து இல்ல. அப்ப இவனையும் பிடிச்சு கூட்டு வந்துருக்கலாம்ல அப்படின்னு தோணுச்சு. அப்படிதான் நம்ம 6ஆம் ஏழு கதையிலே தோணும். அப்படிதானே? ஆண்டவர் இந்த மரத்தை வச்சாரு, வைக்காம இருந்துக்கலாம்ல. அப்படிதான் நமக்கு தோணும். அப்படிதானே? வைக்காம இருந்துக்கலாம்ல, அப்ப நாங்க நல்லா இருந்துக்கோங்களா, இப்படியே நமக்கு தோணும். ஆண்டவரை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் பக்கம் ஏதோ இவர் ஒரு சாரீஸ் மாதிரி இவனை விட்டுட்டாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். நீங்க நல்லா பாருங்க, வாசிங்க வசனத்தை. யோவான் 13:1 வரிசையா வசனத்துக்கு வாசி முடிப்போம். அல்லேலூயா. இந்த வசனம் புரிஞ்சுச்சா புரியலையா? நம்மிடத்தில் இருந்த எல்லா இடத்திலையும் அன்பு வைத்தார். யூதாஸ் இடத்திலே அன்பு வைத்தாரா இல்லையா? வைத்தாரா இல்லையா? வைத்தார். வச்சதுனால அவனுக்கு என்னெல்லாம் பண்ணாரு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, யோவான் 13:5. கட்டி கொண்டிருந்த நல்ல கவனிங்க, சீசருடைய காலை என்ன செய்யறாரு? கழுவுறாரு. கட்டியிருந்த துணி எடுத்து வச்சுறாரு, துடைக்கவும் செய்யறாரு. இதுல யாருடைய காலையும் துடைச்சாரு? அப்ப யூதாஸ் மேல அவருக்கு அன்பு இருந்துச்சா இல்லையா? துடைக்கும் போதாவது இவனுக்கு என்ன வந்திருக்கும்? துடைக்கும் போதாவது இவனுக்கு என்ன தெரியும்? சார் நம்ம காலை துடைக்கார இவரை போய் ஒரு அற்பம் 30 வெள்ளி காசு காட்டி கொடுக்கணும் உணர்வு வந்திருக்குமோ? அந்த கூட வரல. அடுத்து பாருங்க, யோவான் 13:10-11 வாசிங்க. நல்ல கவனிங்க, 12 பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஆண்டவர் காலை கழுவி ஒரு உதாரணம் காட்டுறாரு. அப்பமாவது அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும், இவர் நம்ம காலம் வரைக்கும் கழுவுறாரு, நம்ம இவருக்கு துரோகம் பண்ணான்னு தெரிஞ்சிருக்கணும். போனதில்ல. ரெண்டாவது, இங்க 12 பேர் இருக்கீங்கல்ல, எல்லாரும் சுத்தவான்கள் அல்ல அப்படின்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு? மறைமுகமா சொல்றாரு. என்ன சொல்றாரு? இங்க ஒருத்தன் மட்டும் சுத்தவான் அல்ல. யார சொல்றாரு? இந்த பேசேஜை யார் பேசுறாரு? யூதாஸ் காரியத்துக்காகவே சொல்றாரு. இங்க இருக்கிற எல்லாரிலும் சுத்தமான் இல்ல அப்படிங்கிறது. 18ஆம் வசனம் பாருங்க. உங்க 12 பேர்ல எல்லாரை பத்தியும் நான் சொல்லல.
நல்லா கவனிங்க, சொல்லிட்டு சொல்றாரு, இவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்களேன். ஒரு 12 பேர் இருக்காங்க, எல்லாரும் சுத்தவான்கள் அல்லன்னு சொல்லிட்டு உடனே 12 பேரும் யோசிப்பான்ல. உடனே நான் எல்லாரையும் சொல்லல, ஒருத்தன் மட்டும் என்கிட்ட அப்பம் சாப்பிட்டு காலை நெஞ்சிடான் தூக்குறான் அப்படிங்கிற, அதாவது உண்ட வீட்டுக்கு ரொண்டா பண்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. யாரை சொல்ல வராரு? அது அவனுக்கு உடனே தெரிஞ்சிருக்கணுமா தெரிஞ்சிருக்க கூடாது, புரியுதா? அங்கதான் உட்காந்து காலை கழுவுறத பாக்குறான், எல்லாரும் சுத்தம் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப அவனுக்கு உடனே சொல்லிருக்கணும், நம்ம தான் காட்டி கொடுக்க போறோம் மறைக்கணும் நம்ம சொல்றாருன்னு சொல்லிருக்கணும். அடுத்து நேரடியாக நினைச்சாரு, எப்படி எல்லாரையும் சொல்லலப்பா, ஒருத்தன் மட்டுமே நினைச்சாரு, மறைமுகமா சொல்றாரு. அப்பமா நம்பிக்கணும், உணர்வு வந்திருக்கணும், வரல. அடுத்து 21 வருஷத்துல பாருங்க. அடுத்த கட்டம் போயிட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு? உங்களில் ஒருவன். இப்ப நல்லா கவனிங்க, உங்கள ஒருவன் என்னை காட்டி கொடுக்கிற வேலைக்கு யாருக்கு காசு வாங்கினா? இந்த வெள்ளி காசு வாங்கினா? இதை சொல்றாரு, உங்களில் ஒருவன். அப்பமே தபால் உழுதுதான் வச்சுக்கலாம் பிரதிருப்போம். புரியுதா நான் சொல்றது? புரியுதா? உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பானா அழகா சொல்றாரு, கிளிப்புள்ளிக்கு சொல்ல மாதிரி சொல்றாரு. இவனுக்கு தெரியும், அவன் உடனே அப்படியே ஒண்ணுமே கல்லூரி வந்த மாதிரி வந்துட்டான். அவனதான் என்ன ட்ரீட் பண்றாரு, அவன் திருந்தருக்கு ட்ரீட் பண்ணிட்டே வராரு. அப்படியே உட்காந்துட்டான் சாப்பிட்டுட்டு, அப்ப சாப்பிட்டு காலம் தூக்கிட்டு ரெடியா இருக்கான். புரியுதா உங்களுக்கு? சரியான ஆளாங்க துரோகம். அடுத்து பாருங்க, இவ்வளவு சொன்னவரு மத்தேயு 13 யோவான் 13:26 வாசிங்க. சூப்பர். இப்ப அடுத்த கட்டம் என்ன பண்றாருன்னா, அந்த துணிக்கையை எடுத்து நான் யாருக்கு நான் கொடுக்கறனோ அவன் தான் என்ன காட்டி கொடுப்பான்னு சொல்றாரு. சொன்னது மட்டும் இல்ல, துணிக்கை எடுத்து கொடுக்காரு, காத்து கொடுக்காரு, கொடுக்குறாரு. இப்ப நீ தான்ப்பா அப்படின்னு டைரக்டா சொல்றாரு, நீ தான் துரோகம் பண்றேன்னு டைரக்டா சொல்றாரு. அப்பமாவது அவன் என்ன செய்யணும், கண்டுபிடிச்சிரே ராஜான்னு கால் வந்துருக்குங்களா? அசால்ட்டா இருக்கான் கல்லு மாதிரி. எப்படி அது மட்டும் கிடையாது, இன்னொரு இடத்துல சொல்றாரு. மத்தேயு 26:24 வாசிங்க. மத்தேயு 26:24. நல்ல கவனி, ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. என்ன சொன்னாரு? மனுஷகுமாரனை எவன் காட்டி கொடுக்கிறானோ அந்த மனுஷனுக்கு ஐயோன்னு எச்சரிக்கவும் செஞ்சிருக்காரு. அப்பவும் என்ன சொல்லுங்க, ஒண்ணுமே வாயே திறக்கல. அது மட்டும் இருந்தா பரவாயில்லைங்க, ரொம்ப ஆச்சரியம். அடுத்த வருஷம் வாசிங்க. காமெடி பண்றாங்கல்ல, பயங்கர காமெடி பண்றாங்கப்பா. துணிக்கே எடுத்து கையில கொடுத்தாச்சு, அப்புறமும் அடி நானா கட்டி கொடுப்பேன் அப்படிங்க பாருங்க. எவ்வளவு பெரிய ஆக்டர் பாருங்க, அவன் டேரக்டா அட்டாக் பண்ணியாச்சு. எல்லாரும் சொல்றாங்க, உங்களில் ஒருவன் எல்லாரும் சொல்றான், நாங்களா பேரு சொல்றான், எல்லாரும் சொல்றான், நானா இவனு கூட்டத்துல எழுதுறான், போய் சாப்பிடுறான், நானா கட்டி கொடுப்பேன் அப்படிங்க. நான் நடிப்பு, உலகம் நடிப்பு. அது மட்டும் இல்ல, மத்தேயு 26:50 வாசிங்க. நல்ல கவனிங்க. இப்போ இவன் இப்ப கேட்கிறாரு, சிநேகிதனே. அந்த இடத்துலயும் பாருங்களேன், முதல்ல கால் கழுவி காட்டினாரு. ரெண்டாவது இடத்துல என்ன சொல்றாரு? அவன் காட்டி கொடுக்க வந்திருக்கான், அவனை பார்த்து என்ன சொல்றாரு? நீ காட்டி கொடுக்க வந்திருந்தவனையும் நான் நேசிக்கிற ஆளுடா, நீ இப்பமாவது குற்றத்தை ஒத்துக்கோங்கிற லெவலுக்கு வர இறங்குறதா இல்லையா? சிநேகிதனே அப்படின்னு கேட்டு என்ன சொல்றா, நீ என்னத்திற்காய் வந்திருக்காய்? இவருக்கு தெரியுமா தெரியாது? இவருக்கு தெரியுமா தெரியாது? நீ என்னத்திற்காய் வந்திருக்கிறாய்? கடைசி வரைக்கும் வந்து போராடுறாங்க. இதே மாதிரிதான் ஆதாம் கேட்டார், ஆதாமே நீ, அவருக்கு தெரியுமா தெரியாது? எதுக்கு கேட்டா தெரியுமா? அப்படி கேட்கும் போது அவன் நிலைமை என்னது? அவன் நிர்வாணியா இருந்து பயந்து ஒழிஞ்சிட்டு இருக்க முடியல. அப்ப அவன் என்ன சொல்லிருக்கணும்? ஆண்டவரே, தெரியாதனமா பண்ணிட்டேன்பா, இந்த பரிசுனால நீங்க சொன்னபடினா நான் இப்போ மோசமான நிலைமைக்கு வந்துட்டு கபக்கன் காலில் உருவாங்கிறதுக்காக எங்க இருக்கேன்னு கேட்டாரு.
இவன் உடனே போட்டான் பாருங்க, நீங்க எனக்கு புதிய பாருங்க வந்து கட்டி வச்சுல சோலையை முடிச்சு விட்டு அப்படின்னு. இவர் எதுக்கு கேட்டாரு? நீ எங்க இருக்க ஆதாமே, நீ எங்க இருக்கிறன்னு கேட்க இவன் என்ன சொல்லிருக்கணும்? ஐயா நீ சொன்னீங்களே தெரியாம செஞ்சுட்டே அப்ப போய் முடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா ஆண்டவர் மன்னிச்சிருப்பாரு. இவன் உடனே என்ன சொல்லணும்? கொண்டாட்டியே குறைச்சுனா பரவாயில்ல, அவரே குறைச்ச பண்ணிருக்கலாம். நான் நல்லா தான் இருந்தேன், நீங்க ஒண்ணு பிடிச்சி என்ன கட்டி வச்சு பாருங்க முடிஞ்சிருக்காரு அப்படின்னு யாரை தூக்கி போடுறான்? அவரே தூக்கி போடுறான். அப்புறம் எங்க அங்க மன்னிப்பு போடணும்? இப்ப தெரியுதான் ஆதாமியா மன்னிப்பு போறாங்க வழி அடிச்சு பண்ணான்னு. ஆண்டவர் திருந்துவதற்கு ஒரு கேள்வி கேட்கிறாரு. கேட்கறதே இருக்குதான், தப்புன்னு கால விடுறது தான். இங்க உலாம யாருக்குள்ள பழி தூக்கி போடுறது? ஒண்ணு ஒத்துக்கிறதே கிடையாது, இல்லைன்னா நான் இல்லை இதுதான் அப்படின்னு தூக்கி போட்டு வேண்டியது. இந்த ரெண்டு தான் மனுஷன் இருக்கிற கேவலமான புத்திகள். இந்த ரெண்டு இருக்கும். ஒரு தப்பு பண்ணியாச்சுன்னா ஒண்ணு என்ன செய்வான்? மறைக்க பார்ப்பான். இல்லன்னு என்ன செய்வான்? நான் இல்லை இவன் தான் அப்படின்னு தூக்கி போட்டுவாங்க. பாத்தீங்களா? ஆனா ஆண்டவர் கேள்வி கேட்கவே தெரியுமா? கேட்ட உடனே உணர்வு இருக்குங்களா? ஐயோ நம்ம இந்த தாவீதுக்கும் சவுலுக்கும் தாவீதை ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும், சவுலை ரொம்ப பிடிக்காது. ஏன் தெரியுமா? நான் ரொம்ப மாசுபாடு புரிஞ்சு தாவீது ஒன்னும் மேல குளிக்கும் போது அடுத்த வீட்டு எட்டி பார்க்கறது கிடையாது. யார்? சவுல். ஆனா தாவீது எட்டி பார்ப்பாரு. சவுல் அந்த விஷயத்துல ரொம்ப கரெக்டான ஆளு. அதே மாதிரி கூட இருக்கிறவன பிளான் பண்ணி கொண்டாரு யாரு? தாவீது. சவுல் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. தாவீது பார்த்தீங்கன்னா தன் மகனை ரொம்ப கேவலமா நடத்தின 1000 சரிதான் சாலம். ஆனா சவுல் தன் பிள்ளைய சூப்பரா வளர்த்தான் கவனித்தாங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்க நல்லா கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தாவீதை கம்பேர் பண்ணும்போது சவுல் வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஆனா தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன். யாரு? மேல இருந்து பார்த்தோம்னா என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஏன்னா தெரியுமா? தாவீதுக்கு அவனை குற்றத்தை உணர்த்தின உடனே ஐயோ தப்பு பண்ணிட்டவன் தலையில விழுந்துருவான். அவனுக்கு உணர்வுள்ள இருதயம் இருந்துச்சு. உடனே நினைச்சிருவான், கண்ணீர் வடிச்சுவான். ஐயோ நான் பண்ணிட்டேன்பா அப்படின்னு நினைச்சிருவான். சில பிள்ளைங்க பாத்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டு அப்பாட்ட மாட்டோன்னு தெரியாம தெரியாம அழு பார்த்தீங்களா? அந்த பிள்ளைங்களும் அவர் நினைச்சுப்பாரு எதிர்பார்த்து. சில பாத்தீங்கன்னா தெரியாது என்ன பண்ணா தெரியாது. இந்த கல்லு மாதிரி இருக்கிறத என்ன கடவுள ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த மாதிரிதான் இவன் அந்த சூழ்நிலையும் கூட அவன் வந்து என்ன செய்யற ஒண்ணுமே சொல்றான். அடுத்த வருஷமும் பாருங்க 47 வருஷம் லூக்கா 22:47 முடிச்சிடுறேன். லூக்கா 22:47 லூக்கா 22:47 நல்ல பாருங்க. கடைசியா கேட்டாரு, இவ்வளவு தூரம் வாங்கி வந்தவரு நீ எதுக்கு வந்திருக்கான்னு கேட்டாரு. அப்பவும் அவங்க உணரல. கடைசியில் சொல்லிட்டாரு, எப்பா மனுஷகுமாரன நீ முத்தத்தினாலயாமா காட்டி கொடுக்குறா? அப்ப மாதிரி என்ன பண்ணிக்கலாம்? முத்தம் கொடுக்க வந்து என்ன பண்ணிக்கலாம்? கடவுளை தெரியாம செஞ்சுட்டேன் 30 வெள்ளிக்காசு கட்டி கொடுத்துதான் தப்பிச்சு போனல. நான் சொல்றது உங்களுக்கு இல்லையா? பக்கத்துல முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்க வாரான். அப்ப கூட சொல்றாரு, நீ முத்தத்தினாலே என்ன காட்டி கொடுக்க துரோகி அப்படின்னு அவர் சொல்ல வாராரு. அப்ப கூட நான் உணர்ந்து அப்படி அவன் நினைச்ச மாதிரி நான் காது கொடுத்து சொல்லிருக்கான். ஐயா நீ மறைஞ்சு போயிருந்தா காட்டி கொடுத்தேன் தப்பு எஸ்கே போயிருந்த ஒரு வார்த்தை ஏதாவது சொல்லிருக்கலாம். சொல்லக்கூடாதா? நான் இப்படி நினைச்சதான் காட்டி கொடுத்தேன், நீங்க அப்படியே தப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவன் கட்டி பிடிக்கும்போது முத்தம் கொடுக்கும் போதே தெரியாம பண்ணிட்டேன்பான்னு சொல்லி அங்க உணர்ந்துருந்தான்னு வைங்களேன், அவனுக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்திருக்கு. மனம் திரும்புதல்னா ஆண்டவர் ஏதாவது ரூபத்தில் நினைச்சுவார், உணர்த்துவார். இப்ப பார்க்கும்போது தான் நான் யோசித்து பார்த்தேன், கடவுளை மாதிரி ரொம்ப போராடி ஒரு மனுஷனை திருத்த நினைக்கிறார் உலகத்துல யாருமே கிடையாது. இப்ப புரியுதா? இங்க யாரு பெரியாரு? கடவுளும் பெரியார். அல்லேலூயா. அவனை ஒவ்வொரு சூழ்நிலையா திருத்தருக்கு முயற்சி பண்ணி பார்க்கிறாரு. கடைசி வரைக்கும் நினைச்சல உணரவே கடைசியில் அவன் ஆண்டு கொண்டு ஆக வேண்டிய சூழ்நிலைகள் நினைச்சாங்க, மாட்டிக்கொள்ற சூழ்நிலை. ஆண்டவர் பாருங்க, எல்லா சூழ்நிலையும் நமக்கு என்ன செய்யறாரு? ஆண்டவர் உதவி செய்யறார். அதே மாதிரி பாவத்திலிருந்து ஆண்டவர் நோக்கி வரும்பொழுது என்ன செய்யறாரு? நமக்கு ஆண்டவர்
உதவி செய்கிறார். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புடனே ஆண்டவரே, பேதுரு யூதாஸ் உம்மை விட்டு தூரம் போய் தன்னுடைய முடிவை தெரிந்து கொண்டார். பேதுருவோ நீர் பார்க்கும் தூரத்தில் நின்று மனங்கசந்து அழுது உம்முடைய திருச்சபையை ஸ்தாபிக்கும் பணியிலே நீர் அவனை பயன்படுத்தினார். அதே போல ஆண்டவரே, இந்த திருச்சபை பிள்ளைகளும் நாங்களும் நீர் உணர்த்தும் பொழுது உம் அண்டை வர கிருபைத்தால் தகப்பனுடைய இருதயத்தை புரிந்து நாங்கள் ஆண்டவரை பாவத்தை விட்டுவிட்டு ஆண்டவரே உண்மை சார்ந்து வாழ கிருபைத்தால் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. காணிக்கை பாடலாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 92, கீதங்களும் கீர்த்தனைகளும் 202, கிறிஸ்தவ கீர்த்தனை 95, இயேசு நசரேயன் அதிபதியே. ஆராதனை கீதங்கள் 92, கீதங்களும் கீர்த்தனைகளும் 202, கிறிஸ்தவ கீர்த்தனை 95. என்ற வண்ணமாக நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, மகிமையான வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் ஆண்டவரே, நாங்கள் முழு மனதோடு முழு இருதயத்தோடு உடைய சமூகத்தில் படைத்திருக்கின்ற இந்த காணிக்கைகளை உடைய கரத்திலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் எந்த முகாந்திரத்தோடு உடைய பிள்ளைகள் இந்த காணிக்கைகளை படைத்திருக்கின்றார்களோ அந்த நோக்கம் உடைய பிள்ளைகள் வாழ்வில் ஆசீர்வாதமாய் நிறைவேற ஆண்டவர் கிருபை செய்யும். அவர்களுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து, அதுபோல ஆண்டவரே உடைய பிள்ளைகள் படைத்திருக்கின்ற இந்த காணிக்கைகளை நீர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். அப்பா, கொடுப்பதற்கு முன்னதாகவே எங்களை ஆசீர்வதிக்கின்ற தேவன், கேட்பதற்கு முன்னதாகவே எங்கள் வாழ்வின் தேவைகளை நிறைவேற்றுகின்ற தேவன்,
எங்கள் இருதயத்தின் சிந்தனைகள், எங்கள் இருதயத்தின் எண்ணங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கின்ற தேவன். இப்பொழுதும் ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களையும் எங்கள் காணிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதியும் வழிநடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. யாவரும் முழங்கால் படியிட்டு பொதுவான சோஸ்திர ஜெபத்தை சேர்ந்தே இருப்போம். ஆராதனை கீதங்கள் 521வது பக்கம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபத்திரனான உமது அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் அருள் செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு முழு இருதயத்தோடும் சோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை ரட்சித்ததற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாக எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை கேட்டுக்கொண்ட விடுதலையான அன்புக்காகவும் கிருபையின் எண்ணங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கைக்காகவும் மக்கள் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாக நன்றியுள்ளவர்களாக இருக்கோம். எங்களை ஒரு ஊழியர்களுக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தம் நீதி உள்ளவர்கள் நடக்கும். எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல, எங்கள் நடக்கையினாலே புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவனின் சேர்ந்த புகழ் எல்லாவற்றும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்கள் கல்வி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் நல்ல தேவனே, இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து உம்முடைய பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே நாங்கள் பரிசுத்த இருதயத்தோடு உம்மை தொழுது கொள்ள ஆண்டவரை எங்களை முழுவதுமாக உங்களுடைய கரத்தில் அர்ப்பணித்து எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த மகிமையான வேலைக்காக ஆண்டவரை உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த மகிமையான ஆலயத்திற்காக ஆண்டவரை ஒருமித்து கூடி உம்மை துதித்து ஆராதிக்க ஆண்டவரை தந்திருக்கின்ற சபையின் பிள்ளைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, 2 பேர் 3 பேர் கூடுகிற இடத்திலே நான் இருப்பேன், என்னுடைய பிரசன்னம் இருக்கும் சொன்ன கர்த்தர், இந்த நாளிலே ஆண்டவரை திருச்சபையின் பிள்ளைகளாக நாங்கள் உடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும். மகிமையின் பிரசன்னராய்கள் மத்தியிலே ஆண்டவரை வீற்றிருந்து உம்முடைய கண்களின் தயவும் உம்முடைய கரத்தின் ஆசீர்வாதமும் உம்முடைய பிள்ளைகளை நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் கேட்ட உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் வாழ்விலே எங்கள் பாவங்களை நாங்கள் உடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு மனம் திருப்பி நாங்கள் அதிலே நிலைத்திருந்து உம்முடைய பிள்ளைகளால் நாங்கள் எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள உம்முடைய மந்தையில் நாங்கள் கூட்டி சேர்க்கப்பட ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று சொன்னது போல ஆண்டவரே, முன்னே எங்கள் பாவங்களினாலே நாங்கள் உம்மை விட்டு தூரமாக சென்றிருந்தாலும் ஆண்டவரை இந்த நாளிலே உங்களுடைய சமூகத்தில் எங்கள் பாவங்களை நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு ஆண்டவரே எங்கள் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு உம்முடைய அண்டையில் நாங்கள் கிட்டி சேருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவர் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான் என்று சொன்ன போல ஆண்டவரை இந்த நாளில் உமக்கு விரோதமாக எங்கள் வாழ்வில் காணப்படுகின்ற குற்றங்கள், குறைகள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே இந்த நாளிலே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே முழு மனதோடு அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்விலே காணப்படுகின்ற எல்லாவற்றையும் உங்களுடைய சமூகத்திலே அறிக்கை செய்வதை விட்டு விலகுவதற்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே தூரமாய் அல்ல உங்களுடைய சமூகத்தில் சமீபமாய் சேர்க்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தையினால் நீர் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறேன். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களாக உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாக எங்களை நாங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தகுதியற்ற எங்களுக்காக ஆண்டவரே வரத்திலிருந்து இறங்கி வந்து உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை கழுவினீரே, உம்முடைய காயங்களினால் ஆண்டவரே எங்களை குணமாக்கினீரே. உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்தில் குணமாக்கப்பட்ட பிள்ளைகளாக பரிசுத்த இருதயத்தோடு எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்தி அப்பா உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் எங்களை தகுதிப்படுத்த கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களுடைய சரீரம் நீர் தங்குகிற தேவ ஆலயமாக ஒவ்வொரு நாளும்
தகுதிப்படுத்திக் கொள்ள, உம்முடைய வார்த்தைகளால் நாங்கள் எங்களை புதுப்பித்துக் கொள்ள, உம்முடைய கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாங்கள் ஒரே சிந்தையாக இருப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, யூதாஸ் காரியத்து ஆண்டவரை மனம் வருந்தினான், ஆனாலும் தூரமாய் சென்றது போல அல்ல ஆண்டவரை, பேதுருவை போல மறுதளித்தாலும் ஆண்டவரை நாங்கள் அதை உணர்ந்த பிள்ளைகளாக இதுவரை ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உண்மை மறுதளித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் பாவங்களை நாங்கள் உணர்ந்தோம், அதை அறிக்கை செய்யாது உம்மை விட்டு தூரமாய் சென்று கொண்டிருக்கிறோம். அப்பா உம்முடைய முகத்தில் உம்மை நோக்கி நாங்கள் திரும்பவும், உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அறிக்கையிட்டு உன்னை தூரமாய் இருந்த நாங்கள் உடைய சமூகத்திலே கிட்டி சேர்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்ற மகிமையான ஜெப வேலைக்காக, இந்த ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத பிள்ளைகளாய் காணப்படுகின்ற நாங்கள் அப்பா உமக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழவும் வளரவும் ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா பேதுருவை போல மனம் கசந்து மனம் திரும்பி மனம் வருந்தி ஆண்டவரே அதை உடைய சமூகத்தில் நாங்கள் அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, யூதாஸ் காரியத்து மனம் திரும்பினாலும் ஆண்டவரே அதை உணரவில்லை என்பது நாங்கள் அறிகிறோமே. இதுவரை எங்கள் வாழ்விலே எங்கள் பாவங்களை நாங்கள் உணராதவர்களாக ஆண்டவரே நாங்கள் இருந்திருக்கலாம். இப்பொழுதும் சமூகத்திலே எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளாய் எங்களை தகுதிப்படுத்தும், உடைய பிள்ளைகளாய் ஆண்டவர் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உடைய வார்த்தை எங்கள் கரத்தில் இருக்கின்ற பொழுது நாங்கள் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உடைய வார்த்தை எங்கள் கரத்தில் கிடைக்காமல் போகும் ஒரு காலம் வரும் என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரை உணர்ந்தவர்களாக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருந்தாலும் அதற்கான ஒரு முயற்சியை எடுக்காத ஒரு பிள்ளைகளாக பாவிகளாக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை எங்கள் கரத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் அதை பிரயோஜனப்படுத்தி மனம் திரும்பி பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய மந்தையில் சேர்கின்ற ஆடுகளாய் நாங்கள் எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் கிருபை செய்யும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உங்களுடைய வருகை சமீபம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வருகையை குறித்த எச்சரிக்கையோடு புத்தியுள்ள கன்னிகைகளை போல உங்களுடைய வேத வார்த்தைகளோடு ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கவும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்தவும் ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உங்களுடைய வருகையின் பொழுது உங்களுடைய பரிசுத்தவான்களோடு பங்கு வருகின்ற பாக்கியத்தை ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருக்கு அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இந்த வேளையிலும் உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கின்ற பிள்ளைகள் வீட்டில் இருந்தபடி உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவருக்கு கண்ணோக்கி பாரும். உங்களுடைய கரத்தின் ஆசீர்வாதத்தினால் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இந்த வேளையிலும் சபையின் பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நல்ல சுகபல ஜீவன் கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். தன்னுடைய வியாதியை குறித்து கலங்குகின்ற பிள்ளைகள், பலவீனத்தை குறித்து கலங்குகின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை உங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் பூர்ணமாய் விளங்கும் என்பதை ஆண்டவரை நீர் உணர்த்தும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா எங்களை முழுவதுமாக உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த வேலையிலும் ஆண்டவரை உங்களுடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கின்ற வேலைகளை ஆசீர்வதியும், செய்கின்ற தொழில்கள், வியாபாரங்கள், வேலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை 30, 60, 100 ஆண்டவர்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஈசாக்கு விதைத்தான், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கள் கொடுத்தது போல உங்களுடைய பிள்ளைகள் கைய பிரயாசங்களை ஆசீர்வதித்து 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா முழு மனதோடு உங்கள் சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை வேலைக்காக காத்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற காலத்தில் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலையை ஆண்டவரே உயர்வும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதே உங்களுடைய பிள்ளைகளை இந்த உலக வாழ்விலே ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா விசேஷமாக திருமணத்திற்காக காத்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், கர்ப்பத்தின் கனிக்காக காத்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், தங்களுடைய கர்ப்ப பிறப்பிற்காக உங்களுடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொன்னது போல ஆண்டவரே உங்களுடைய சுதந்திரத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே பலவிதமான குழப்பங்களோடும் பலவிதமான கலக்கங்களோடும் உங்களுடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கலாம். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, நீ சமாதானத்தோட கடந்து போ என்று சொன்னது போல இந்த வேளையிலே உங்களுடைய சமூகத்தில் இருந்து உங்களுடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு கடந்து போக ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா விசேஷமாக வெளியிடங்களில் தங்கியிருக்கின்ற பிள்ளைகளை உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரில் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளை குறித்த நல்ல செய்திகளை நாங்கள் கேட்க பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே
இந்த வேளையிலும் உடைய பிள்ளைகளுக்கு நீரே அரணான கோட்டையாக அனுகூலமான துணையாக உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். தூரத்தில் இருக்கின்ற உடைய பிள்ளைகளுக்கு நீர் சமூகமாய் இருந்து ஆண்டவருடைய தூரத்திற்கு மாத்திரமல்ல சமீபத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிறீர்கள். நீர் உடைய பிள்ளைகளுக்கு சமீபமாய் இருந்து எல்லா சூழ்நிலைகளிலும் சத்துருவின் கைகளுக்கு உடைய பிள்ளைகளை நீக்கி நீர் ரட்சிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக ஆலய பணியாளர்கள், பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் ஒவ்வொருவரையும் பேராக உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். உடைய பணிகளை செய்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கட்டளையிடும், செய்கின்ற பணிகளுக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம் அப்பா. ஒருவர் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று சொன்னது போல ஆண்டவரே உடைய பணிகளை செய்கின்ற உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு கனம் பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே பாடகர் குழுவிற்காக, இசையமைக்கும் பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். பாடல்கள் வழியாக உங்களை துதித்து ஆராதிக்க நீர் நியமித்திருக்கின்ற உடைய பிள்ளைகளுக்காக, நீர் தேர்ந்தெடுத்திருக்கின்ற உடைய பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் இன்னும் அதிகமாய் உங்களை துதித்து ஆராதிக்க ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. திருச்சபையாக, திருச்சபையின் பிள்ளைகளாக உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நீர் பொருட்படுத்திக் கொள்ளும். இந்த உலக வாழ்விலே நிலையான உம்முடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள, நிலையான உம்முடைய நம்பிக்கை உம்மிடத்திலே நாங்கள் விசுவாசத்தோடு நிலைத்திருக்க ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவர்களை தாழ்த்தி உடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். உம்மை உயர்த்துகிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. இத்தருணத்தில் ஒருமனப்பட்ட மண்டபங்களுக்கு பதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கருவிழுந்த சர்வ வல்லமடை தேவனை இரண்டு விழாவது மூன்று விழாவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்டு விளைவித்த வேண்டிய வாக்களிக்கிற கர்த்தாவே, உமதடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே இப்படி செய்த அறிவையும் மறுமையில் நடத்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் சதாகாலமும் தங்கியிருப்பதாக. கீதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 756, கீதங்களும் கீர்த்தனைகளும் 542, பாமாலை 360. என் கர்த்தாவே பூமியில் தான் முழு நெஞ்சத்தாலே.
தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உடைய சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடனே போய்விடக்கூடாது.